இப்ப எதுக்கு அந்த ஜெயராணியோட பேச்சு எடுக்கிற? மா, நிஜமாவே நான் ஜெயராணியோட பொண்ணுதான். நான் இத்தனை நாளா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன். உண்மையை சொன்னா எங்க என்னையும் வெறுத்து ஒதுக்குருவீங்களோடுதான் சொல்லல. ஜனமா, உங்க மேல சத்தியமா நான் ஜெயராணியோட பொண்ணுதான். இல்ல 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 தமிழ், சத்தியமா நீ ஜெயராணியோட பொண்ணா இருக்க மாட்ட. நீ போய் சொல்ற, என்ன ஏமாத்துற. நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன ஒதுக்கிருவீங்களோட தான் இத்தனை நாளா சொல்லல. படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது ஜனமா. ஒரே குற்ற உணர்வா இருக்கு. அதான் இன்னைக்கு என்ன ஆனாலும் சொல்லிடலான்னு வந்துட்டேன் ஜனமா. ஜனமா, என்ன மன்னிச்சிருங்க ஜனமா. ஜனமா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. அவுட். போ. போ வெளியே. போ வெளியே. போ. ஜனமா, 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 என்னாச்சுமா? ஜனமா, 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 சாரி ஜனமா, ஜனமா, சாரி ஜனமா, சாரி ஜனமா, நான் வேணும்னு பண்ணல ஜனமா. ஜனமா, ஜனமா ப்ளீஸ். தமிழ், என்னாச்சு தமிழ்? ஜனமா. ஹேய் தமிழ், தமிழ் என்னாச்சு? ஏதாவது கனவு கண்டியா? என்னாச்சு? ஜனமா கிட்ட நான் உண்மையை சொல்ற மாதிரி கனவு கண்டேன். அதை கேட்டதும் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. இல்ல சிபி, நான் உண்மையை சொன்னா ஜனமாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சிபி, என்ன மன்னிச்சிருங்க சிபி. தமிழ், தமிழ் அழாத தமிழ். ஜனமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சரி விடு, வா வா வா, படு. சிபி, ஜனமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது, படு. இவ்வளவு உண்மையை சொல்லணும்னு தான் நினைக்கிறா. ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே. தமிழ் போய் ஜானு கிட்ட உண்மையை சொன்னா ஜானு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யோசிச்சு பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இவளுக்கு இருக்காதா? இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இந்தாங்கம்மா. என்னது இது? இதுல கொஞ்சம் பணம் இருக்குமா? எதுக்கு? பிரபு கல்யாணத்துக்கு நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சது, அப்புறம் சீட்டு போட்டது எல்லாம் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் இருக்குமா. நீங்க கிராண்டா கல்யாணம் பண்ணுவீங்க, இருந்தாலும் நாங்க வெறும் கையை வீசிட்டு வந்து நிக்க முடியாதுல்லம்மா. எங்களோட பங்குன்னு ஒண்ணு இருக்கணும்ல. கல்யாண செலவுக்கு இதை வச்சுக்கோங்கம்மா. என்னம்மா இதெல்லாம்? கல்யாண செலவெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம். இது எதுக்கு தெரியும்ல? இதுதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனா பிடிக்கிறது. நீ வேணா அவங்க கிட்ட நைஸா கேட்டு பாரு. சமந்தி, நான் வெளிப்படையாவே கேக்குறேன், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? புரியல. இல்ல, எங்க பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க அதை பண்ணிடுறோம். சம்மந்தி, நீங்க இப்ப கேட்டதை பிரபு மட்டும் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த கல்யாணமே வேணான்னு கல்யாணத்தையே நிறுத்திருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த வரதட்சணை வாங்குறதும் பிடிக்காது, கொடுக்கறதும் பிடிக்காது. இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க சம்பந்தி, இல்லாத வீட்டு பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க?
ஒரு கல்யாணத்துக்கு வசதி இருக்கிறவனும் வருவான், இல்லாதவனும் வருவான். நாம மேடையில பகுமானமா நகையையும் வரதட்சணை பணத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அத பார்த்து அவங்களும் தான் தகுதிக்கு மேல செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்களா? முதல்ல வசதி இருக்கிறவங்க வரதட்சணை கொடுக்கறத நிறுத்தணும் சம்பந்தி. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இது ஒழியும். தயவு செஞ்சு இனிமே இத பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சம்பந்தி. இது பெரிய அந்தர்பல்ட்டியா இருக்கே. அவ்வளோ நல்லவங்களா இவங்க? நடிக்கிறாங்களோ? எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குமா? சொல்லுங்க. கல்யாணத்தை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளா பண்ணுங்க. அதுல நான் கொடுத்த பணத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. கல்யாணத்தை கிராண்டா பண்ற செலவுல 4 ஏழை பாளைங்களுக்கு உதவி பண்ணிட்டு போலாமே. சம்மந்தி, கொஞ்சம் 3 வேளையும் இவள கவனமா சாப்பிட வைங்க. ஆளு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா பாருங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க வீட்டுக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஏறிடுவா. கல்யாணம் ஏக்கும். தமிழ், அப்போ நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். வரேம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. என்ன வருஷினி? ஏன் அமுதா, இவங்களையா பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொன்ன? சரி, இங்க நின்னது போதும், வா நம்ம உள்ள போலாம். தப்பு அண்ணி, ரொம்ப தப்பு. இனிமே அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க. ச்சே, என்னடா நம்ம விட்ட அம்பு நமக்கே திரும்ப வந்துருச்சு. ப்ளீஸ் அரவிந்த், சொன்னா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் செட் ஆகாது. ஏன் இப்படி சொல்ற? நான் வேணா ஆன்ட்டி கிட்ட பேசுறேன். வேண்டாம். என் குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமையில நான் இதெல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சாலே எங்க அம்மா உடைஞ்சு போயிடுவாங்க. இப்போதைக்கு என்னால கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க கூட முடியாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். சொன்னா புரிஞ்சுக்கோ அரவிந்த், ப்ளீஸ். இல்ல, உனக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும்னா நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு வேற யாரையாவது கூட கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேனு, அக்கா